ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால கண்டினியூட்டியாக போட முடியல. இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு வீடியோ மாதிரி நம்ம கண்டினியூஸாக போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்குமே ஒரு லேர்னிங்கில் கேப் விடாமல் இருக்கும். ஓகே, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து கவர் பண்ணியிருப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் மெயினான காம்பனன்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா பெய்ட் சர்ச் என்ன, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவோம் அது, அதே போல் எஸ்இஓ என்னென்ன பார்ட்லாம் இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்ரிக்ஸ், மெயினான மெட்ரிக்ஸ், இம்ப்ரெஷன், கிளிக்கு, காஸ்ட்டு, கன்வர்ஷன், ரெவன்யூ, ஆர்ஓஐ இதெல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபனல்ஸ்னு சொல்லுவோம், சேல்ஸ் ஃபனல்னு, டாப் ஃபனல், பாட்டம், மீடியம் ஃபனல் அதையும் கவர் பண்ணிட்டோம். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்லேருந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த நான் சொன்ன அந்த 4 அதாவது எஸ்இஓ, பிபிசின்னு சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாமே தனித்தனியாக நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு பிராண்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், நம்ம ஒரு பிராண்டை ரீச் பண்ணணும்னா இந்த எல்லாத்துலேயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட்டான சக்ஸஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் எஸ்இஓவில் மட்டும் பண்ணுறேன்னாலும் ஃபுல் ரீச் போகாது. அதே போல் பெய்டு மட்டும் பண்ணுறேன்னா நம்ம அமௌண்ட்டு மட்டும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ரீச் வரும், பட் அது லாங் டைமுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டுகெதராக நம்ம எப்படி ஒரு பிராண்டிங்க்கு போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா ஆல்வேஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணால் அதில் என்ன பெனிஃபிட்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் இன்டகிரேஷன்னா என்னென்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரே டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்டு அண்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெனிஃபிட் இன் த சென்ஸ் நம்ம என்ன ரீச் தான் நமக்கோட மெயினான கோல், ரீச்சு. அதே போல் நம்மளோட ப்ராடக்ட்னால் நம்மளோட பர்ச்சேஸு தான் மெயின். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லா சேனல்லையும் கம்பைன் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அது ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். இன்டகிரேஷன்னா என்னென்னா எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணுறதா இன்டகிரேஷன் சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை இன்டகிரேஷன் பண்ணி, அதாவது எல்லாமே சேர்ந்து நமக்கு பண்ணும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் மெசேஜிங்னா என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக யூஸருக்கு நம்மளோட ப்ராடக்ட்டையும் நம்மளோட சர்வீஸையும் அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு பிராண்டுக்கு ரெகக்னேஷன்னா என்னென்னா அந்த ரீச் தான். ரீச் கேப்பே இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். பீப்புள் மத்தியில் நமக்கு யூசர்ஸ் மத்தியில் ரீச் ஆகிக்கிட்டே இருக்கும். டச் பாயிண்ட்னா என்னென்னா, நம்மளோட பிராண்டை பற்றி எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் மூலமோ இல்லை எஸ்இஓ மூலமோ இல்லை இமெயில் மூலமோ நம்ம உங்களை ரீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டச் பாயிண்ட் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கும் நம்மளோட கஸ்டமர்ஸுக்கும். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் அப்ரோச் பார்த்திங்கன்னா வேஸ்டட் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹை காஸ்ட்னால் என்னென்னா, டிஸ்கனெக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம பண்ணாமல் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் நம்ம பண்ணுறோம்னா அப்போ என்னென்னா நம்மளோட எஃபர்ட் நிறையா போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா ரீச் வர்றது மாதிரி இருக்கும், பட் அது கண்டினியூட்டியாக இருக்காது. அந்த டச் பாயிண்ட் சொன்ன பார்த்திங்கன்னா அது இந்த கண்டினியூட்டி இருக்காது. அதே இது இப்போ நம்ம பெய்டும் பண்ணுறோம், ஆர்கானிக்கும் பண்ணுறோம்னா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைனாலும் ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா இன்கேஸ் நமக்கு பெய்டுக்கு நமக்கு அமௌண்ட் பட்ஜெட் அவ்வளோ இல்லைன்னா ஆர்கானிக் மூலமாக நமக்கு பீப்புளை ரீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு கன்வர்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பவர் ஆஃப் இன்டகிரேஷன். எல்லா சேனலையும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்கிறது இது ஒரு மெயினான ஒரு பேசிக் கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோ பார்க்கலாம், அதாவது எந்த சேனல்லேருந்து ஆரம்பித்து எந்த சேனலில் நம்ம கம்பைனாக பண்ணலாங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்இஓனா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆர்கானிக்காக. ஸோ ஆர்கானிக் மூலமாக நமக்கு நம்மளோட லேண்டிங் பேஜுக்கோ இல்லை நம்மளோட பிளாகுக்கோ டிராஃபிக்னா யூசர்ஸை நம்மளோட சைட்டுக்கு வர வைக்கிறது தான் டிராஃபிக் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிக்கில் ஃபோக்கஸ் நிறையா பண்ணணும். எடுத்தவுடனே நம்ம பெய்டு மூலமாக போகிறதுக்கு பதில் ஆர்கானிக்கில் நம்ம லிஸ்ட் பண்ணிவிட்டு கூகுளில் யாராவது அந்த சர்வீசஸ் தேடும் போது நிறையா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சர்வீசஸ் நம்ம வச்சுருக்கோம், அதே சர்வீசஸை பக்கத்தில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்மளோட நேமும் கூகுளில் வர்ற மாதிரி இப்போ நம்ம பண்ணுறது தான் அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எதுக்குன்னா, அந்த மாதிரி நமக்கு ஆடியன்ஸை ஒரு இமேஜ் மூலமாக வீடியோ மூலம் பார்த்திங்கன்னா என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட சர்வீசஸ் பிராண்ட் அவங்களுக்கு தெரியுதுனாலும் அவங்க கூட நம்ம அடிக்கடி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டோ இல்லை ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி, அதாவது இப்போ ஓட் எடுக்கிறது மாதிரி
இல்லை எஸ்ஆர்னோ கொஸ்டின் மாதிரி போகிறது, இந்த மாதிரி அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா யூசர்ஸ் நம்மளோட சைட்டில் வந்து அடிக்கடி வருவாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளோட பிராண்டுக்கும் ரீச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ்லாம் பண்ணணும் நம்ம அவங்க கூட. ஸோ இது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். நர்ச்சர்ஸ் பொட்டன்ஷியல் லீட்னா என்னென்னா அவங்கள வந்து கண்டினியூட்டாக நம்ம வந்து ரிமைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ வந்து நம்மளோட சர்வீசஸ் அவங்களுக்கு தெரியும், ஆனால் மறந்துருக்கலாம். எப்போயோ ஒரு தடவை பார்த்துருப்பாங்க, நம்மளோட பிராண்ட் நேமை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். பட் நம்ம அவங்கள ரீச் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதே சர்வீஸை பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க போயிடுவாங்க. ஏன்னா நம்மளோட சர்வீசஸ் அவங்களுக்கு ரிமைனில் இருக்காது, மைண்டில் இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ அப்டேட் நம்ம சர்வீசஸில் இருக்குது, இல்லை ஏதாவது ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம்னா, நம்ம யூஸ்வலாக இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒன்ஸ் அவங்களோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பார்த்ததுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ இமெயில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சர்வீசஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இமெயில் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள யூசர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். நம்ம அவங்க கூட அப்டேட் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஸோ வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நம்மளோட தான் பார்த்துருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ இமெயிலே நம்ம வந்து ரீச் பண்ணியிருப்போம். இது எல்லாமே பார்த்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸை இன்ட்ரெஸ்ட்டாக கீவேர்டு மூலமாக சர்ச் பண்ணி நம்மளோட சர்வீசஸ்க்கு வர்றது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த எல்லா பிளேஸ்மெண்ட், அதாவது ஆர்கானிக்காக எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம ப்ராடக்ட் மேலே சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளோட சைட் நேம், அதாவது பிராண்ட் நேம் போட்டு சைட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்கேஸ் நம்ம பிராண்ட் நேம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, பட் இப்போ எக்ஸாக்டாக யாவும் இல்லைன்னா அவங்க அந்த பர்டிகுலர் சர்வீசஸ் வந்து இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபோன் சர்வீசஸ் நான் பண்ண போகிறேன், நம்ம சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம்னா ஃபோன் சர்வீசஸ் நியர்மீன் தேடுறாங்க அவங்க அப்படின்னா அந்த டயத்தில் நம்மளோட ஆட் ஷோ பண்ணும்போது ஓகே இவங்களோட நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், உங்களோட ஆடெல்லாம் பார்த்துருக்கோம், ஈவன் பேஜுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இவங்ககிட்டே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதே போல் என்ன சர்வீசஸ்னாலும் நமக்கு வந்து அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மல்டிபிள் பிளேஸில், மல்டிபிள் டயத்தில் நம்மளோட பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்ம அவங்ககிட்ட வந்து கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃப்ளோ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒய் இன்டகிரேஷன் மேட்டர், அதான் எதுக்கு இந்த இன்டகிரேஷனுங்கிறது மெயினாக நம்ம பண்ணணும், அதான் பார்க்க போகிறோம். கன்சிஸ்டன்சி, இப்போ நம்ம பேசினது தான். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளோட பிராண்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டே இருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ரீச் ஆகி நம்மளோட பிராண்டை சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட் மூலமாகவோ ஆர்கானிக்காவோ பார்க்க நம்மளோட பிராண்ட் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட்டோ இல்லை நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸோ அவங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக நம்மக்கிட்டே வந்து அவங்கள ரீச் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. அண்ட் ஆர்ஓஐ இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஆர்ஓஐ இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னென்னா நமக்கு ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் சேனலில் இருக்க வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓஐ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா மல்டி சேனல், ஓகே இந்த சேனல் நம்ம இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ இந்த சேனல் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லை இந்த சேனலில் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, இதேமாரி நம்ம மற்ற சேனல்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒவ்வொரு சேனலுக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இது ஒரு கண்டிப்பாக லேர்னிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் ரீகால். ஸோ பிராண்ட் ரீகால்னால் என்னென்னா சேம் தான், நம்ம இப்போ ஆல்ரெடி அதை கவர் பண்ணிட்டோம். பிராண்ட் ரீகால்னால் அதுதான். இப்போ ஒரு இமெயில் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு ரீச் பண்ணுறோன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம், நாங்கள் இந்த மாதிரி இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அவங்கள வந்து. மறுபடியும் அதே தான், நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னதே தான் இங்கே வந்து சொல்கிறது மாதிரி இருக்கும். ரீகால் தான் என்னென்னா நம்மளோட பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், அது ஒரு மெயின் இது. அதுக்கப்புறம் ரீடார்கெட்டிங்னா அதே தான், நம்மளோட வெப்சைட்டுக்கு ஏற்கனவே வந்திருப்பாங்க, இல்லை நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த டயத்தில் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஸோ ரீடார்கெட்டிங்னா இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்ட்டை நம்ம சர்வீஸை பார்த்துருக்காங்கன்னா திருப்பி அவங்கள நெக்ஸ்ட் மந்த்து பார்க்கும்போது அந்த டயத்தில் வந்து அவங்க வாங்குறது கூட ரெடியாக இருக்கலாம். ஸோ ரீடார்கெட்டிங் ஆட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீச் பண்ணும்போது அவங்க கன்வெர்ட் ஆவாங்க ஃபைனலாக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி இன்டகிரேஷனில் ஒன் ஆஃப் தி ஃப்ளோ அண்ட் பெனிஃபிட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் ரியலாக, அதாவது இதுதான் ஒரு சர்வீசஸ்னால் அந்த சர்வீசஸ் மூலமாக எப்படி ஒரு நடக்குது பேக் எண்டில் இந்த இன்டகிரேஷன் நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ் ஆப் வந்து லான்ச் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ் ஆப் டெய்லி யூசர்ஸ் வந்து நம்மளோட ஆப் மூலமாக பார்த்து ஃபிட்னஸ் பண்ணிக்கலாம், அவங்க வீட்டிலே வந்து ஹோம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா
பிளாக் மூலமாக ஆர்கானிக்காக வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி யாராவது ஹோம் ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் தேடுறாங்கன்னா நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வர்றது மாதிரி ஆர்கானிக்காக அதை வந்து விசிட்டர்ஸை நம்ம வந்து என்கேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளோட அது லேண்டிங் பேஜாக வச்சுருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக தேடுறவங்கள நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வர்றது மாதிரி ஆர்கானிக்காக ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வர்ற யூசர்ஸ் இப்போ 10,000 பேர் வராங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 1500 2000 பேர்னாச்சும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் அஃபிஷியலில் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஃபாலோ பண்ண சொல்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஃபாலோ பண்ண வச்சுக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாங்கன்ற நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. இப்போ ஃபிட்னஸ்க்கு வந்திருக்காங்க, அப்போது டெய்லி ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு போஸ்ட்டோ இல்லை ஏற்கனவே நம்ம ஆப் பார்த்துட்டு யாராவது ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது வீடியோ மூலமாக வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷனாக ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு என்கேஜாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதாவது என்னென்னா இப்போ நம்மளே ஒரு சில வெப்சைட்டுக்கு போகிறோம்னா நம்மக்கிட்ட அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வேணுமா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இமெயில். அதே போல் நம்ம அவங்கள யூசர்ஸை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீக்கெண்ட் பிளானு இல்லை வீக்லி ஒர்க் அவுட் பிளான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் வேணும் இல்லை வந்து என்ன மாதிரிலாம் பிளான் வச்சுக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு இமெயிலில் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ் ரீடார்கெட்டிங் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து கூகுள் மூலமாக நம்ம ரீடார்கெட்டிங் வச்சுக்கலாம். சரி, கூகுளில் நிறைய கேம்பெயின் இருக்குது, பட் இது வந்து இந்த எல்லா சேனலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்காக நம்ம வந்து ரீடார்கெட்டிங் மட்டும் இங்கே பேசுகிறோம். பட் கூகுள் ஆட்ஸுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, அதை பின்னாடி வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஈச் சேனல் கான்ட்ரிபியூட்ஸ் டு இதாவது அவேர்னஸ்லேருந்து ஃபைனல் கன்வர்ஷன் அதை தான் இப்போ நம்ம வந்து சொல்ல வரோம். ஸ்டார்டிங்கில் பிராண்டை பற்றி ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதுலேருந்து அவங்களுக்கு அப்படியே மல்டிபிள் டைம் அவங்கள வந்து ரீச் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பிராண்டுக்கு வர வச்சு ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா சேனல்லையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா சீக்கிரம் நடக்கும். அட் த சேம் டைம் நமக்கு காஸ்ட் வைஸும் நல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்மியான காஸ்ட் ரெவன்யூ எல்லாமே கிடைக்கும். ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் நமக்கு போகும்போது ரிசல்ட் வரலையே நம்ம உட்காந்துருக்கோம். அதே போல் பெய்ட் ஆட் மூலமாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், பட் என்னென்னா நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ப்ளஸ் பெய்டு ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் வைஸ் நமக்கு கண்டிப்பாக அங்கே வந்து கம்மியாகும். ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வரலான்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் டெலிவர் பெஸ்ட் ரிசல்ட் வென் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனலையும் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தனித்தனியாக பண்ணுறத விட. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் என்கேஜ்மெண்ட், கன்வர்ஷன் அண்ட் கஸ்டமர் லாயல்ட்டி. நல்ல என்கேஜ்மெண்ட்னால் வந்து ரீச்சு, கன்வர்ஷன் நமக்கு நிறையா கிடைக்கும், அது சர்வீசஸாக எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட்னா பர்ச்சேஸ் பண்ணுறது தான் கன்வர்ஷன் சொல்லுவோம். ஸோ அது கண்டிப்பாக நிறையா வந்து நமக்கு சேல்ஸ் வைஸாக நடக்கும். அண்ட் கஸ்டமர் லாயல்ட்டினா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வீசஸ் யூஸருக்கு தேவைப்படுற சர்வீஸை நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி பண்ணுறோன்னா. லாயல்ட்டினா என்னென்னா ஒரு சர்வீஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க நிறையா பேருக்கு வந்து அதை ரெஃபர் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து மறுபடியும் நம்மக்கிட்டே சர்வீசஸ் எடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் யுவர் ஃபனல், அதாவது டாப் ஃபனல், பாட்டம், மீடியம் ஃபனல் சொன்னோம் பார்த்திங்களா. இதை ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஜேர்னி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப் ஃபனல் அதாவது சேல்ஸ் ஃபனல்ஸில் நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி வைஸாக பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுறதுக்கும் எல்லா சேனல்லையும் சேர்ந்து பண்ணுறதுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னா கண்டிப்பாக எல்லா சேனல்லையும் நம்ம வந்து ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெய்டில் எப்படி நம்ம காசு போட போகிறோம், ஆனால் ஆர்கானிக்கில் வந்து அவ்வளோவாக்கா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எஸ்இஓவில் ஒரு சில டூலுக்கு நம்ம வந்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக போஸ்ட் போடுறதோ இல்லை ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் வீடியோ போடணுக்கோ நம்ம வந்து காஸ்ட் வைஸ் கம்மி தான். ஆனால் அது கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ஆட் மூலமாகவும் இந்த ஆர்கானிக்கும் ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே எவ்ரிவன், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையோ இல்லை இந்த வீடியோலையோ ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது, இல்லை என்னோட வே ஆஃப் கன்வே, அதாவது என்ன சொல்கிறது வீடியோ வந்து நான் வந்து கொஞ்சம்
ஸ்லோவாக சொல்லலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வந்து நான் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக கூட நான் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பேசிக்காக லேர்ன் பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லலாம். பட் ஒரு சில பேருக்கு வந்து இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கனாலும் வந்து நீங்கள் ஆல்வேஸ் சொல்லுங்கள்.